நல்லவர். கடந்த நாள்ல நம்ம எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? வேதத்தில் பரலோகத்துக்கு போனதாக திட்டமா எழுதப்பட்டிருக்கிற ஆட்கள், வேதத்துல இருக்கிற எல்லா மக்களும் தேவனுக்காக பரிசுத்தமா வாழ்ந்து அவரை உண்மையா தேடினவங்க எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு போனதாக யார் யாரெல்லாம் சொல்லி இருக்கிறாரு சொல்லி சில பேரை நான் சொன்னேன். யார் யார் சொன்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, தானியேல், ஏனோக். 6 பேரை நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம்? பார்த்திருக்கிறோம். 6 வாரம் 6 பேரை நம்ம பார்த்திருக்கிறோம். இவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குரிய கன்ஃபார்ம் அவங்க பரதேசிக்கு போயிருக்கிறாங்க. பரதேசிக்கு போயிட்டாலுமே என்ன அர்த்தம்? நியாயம் தீர்க்கப்பட்டு கிரியத்தக்க பலன் அடைஞ்சு பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அதே போல ஸ்தோத்திரம் பாத்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த 3 பேரும் ஆசீர்வாதமும் பெற்றாங்க, பரலோக ராஜ்யத்திற்கும் போனாங்க. நமக்கு ஆசீர்வாதமும் வேணும், பரலோக ராஜ்யம் நமக்கு வேணும். ஒருவேளை நமக்கு ஆசீர்வாதம் இல்லாவிட்டாலும் கட்டாயமா பரலோக ராஜ்யத்துக்கு போயே ஆகணும். எனக்கு ஆசீர்வாதம் தான் வேணும், பரலோக ராஜ்யம் வேணும்னு சொன்னா நம்ம இயேசுவாண்ட வர வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம உலகத்திலே இருந்தா பல காரியங்களை செஞ்சா ஆசீர்வாதம் வந்துடும், அது தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. இரண்டாவது யாரு? எலியா, தானியேல், ஏனோக்கு. இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உன்னத நிலையில இருந்தாங்க, ஒரு உயர்ந்த நிலையில உலகத்திலும் காணப்பட்டாங்க. எலியா ராஜாவோடு நேரடியா பேசக்கூடிய ஒரு தொடர்புல இருந்தார். இந்த எலியாவை கண்டா ராஜாவை பயப்படுற அளவுக்கு இருந்தார். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பதவியில, உயர்ந்த நிலையில, பதவி ஒண்ணு இல்லாவிட்டாலும் அவர் தீர்க்கதரிசியாக ஒரு நல்ல நிலையில அவர் இருந்தார். அதே போல தானியேல் இந்த உலகத்துல நல்ல ஒரு உயர்ந்த நிலையிலேயே இருக்கிறதுல எல்லாரை காட்டிலும் பெரிய உயர்ந்த பதவியில அவர் இருந்தார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் வரங்கள் கிருபைகள் அவருக்கு இருந்தது. ஆனா பரலோகத்துக்கு போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். அதே போல தேவனோடு கூட தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன ஏனோக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த வாரத்துல கூட இந்த சப்ஜெக்ட் இந்த வாரத்தோட நான் முடிக்க விரும்புகிறேன். பரலோகத்துக்கு சென்ற ஒரு 2 பேர் இந்த நாள்ல உங்களுக்கு சொல்ல போறேன். மற்ற காரியம் எல்லாம் எல்லாருக்கும் நடக்கிற காரியம். யாருக்கு? ஏனோக்கு, தானியேல், எலியா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாருக்கும் இந்த உலகத்தில் நடக்கிற காரியம் தான். ஆனா இவங்க 2 பேர் காரியத்தை 2 பேரை குறித்து நான் உங்களோடு கூட சொல்ல போகிறேன். முதலாவது பாத்தீங்கன்னா தரித்திரனாகிய லாசரு. தரித்திரனாகிய லாசரு. 2வது ஆளு பாத்தீங்கன்னா இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட 2 கல்லறையில 2 குற்றவாளியில ஒரு குற்றவாளி பரதீசுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. இந்த 2 பேரை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் சொல்ல விருப்பப்படுறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது பாருங்க, இன்னொரு லாசரும் பைபிள்ல இருக்கிறார். யாரு? ஸ்தோத்திரம். மரியாள், மார்த்தாள் மரியாளுடைய அண்ணனோ தம்பியோ
யோவான் 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த லாசரு, அந்த லாசரு பேருடைய அர்த்தம் என்னன்னா கர்த்தர் என உதவி. இந்த தரித்திரனாகிய லாசரு பேர் என்னன்னா கர்த்தர் என் துணை. இந்த லாசரு நம்ம இன்னைக்கு பார்க்க போற தரித்திரனாகிய லாசரு பேரு என்னவென்று சொன்னா கர்த்தர் என் துணை, கர்த்தர் துணை. அல்லேலூயா. பாருங்க, நீங்க லூக்கா 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 16ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரையில நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்றேன் சொல்ற வசனத்தை படிங்க. அங்க பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரையில பாத்தீங்கன்னா லாசருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 20ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரையில படிச்சு பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அந்த ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 20ஆம் வசனத்தில் 31ஆம் வசனம் வரையிலும் இந்த ஐஸ்வர்யவான் லாசரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஓமை ஆண்டவர் சொல்றார். லாசரு பரதீசிக்கு ஆபிரகாம் மடியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். 25ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்போது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லாசரு எங்க போனாருன்னா தேற்றப்படக்கூடிய இடத்துக்கு போனார். ஐஸ்வர்யவான் எங்க போனார்னா வேதனை உள்ள இடத்துக்கு போனார். பாருங்க, 24ஆம் வசனம் சொல்லுது, அப்போது அவன் தகப்பனாகி ஆபிரகாமே. 23ஆம் வசனத்து, பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டு. லாசரு யார் மடியில இருக்கிறாரு? ஆபிரகாம் மடியில. அல்லேலூயா, ஆபிரகாம் மடியில இருக்கிறார். ஆனா இவன் ஐஸ்வர்யவன் பாத்தீங்கன்னா பாதாளத்துல வேதனைப்படுகிறான். பாதாளத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. பாதாளத்துல என்ன கிடைக்காது? ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. அது வேதனை உள்ள இடம், அது எரியக்கூடிய இடம். நான் இதை ஏற்கனவே எடுத்திருக்கிறேன் இல்லையா? அது புழு நிறைந்த இடம். புழுக்களே போர்வையா இருக்குமா, பூச்சிக்களே மெதையா இருக்குமா. அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யவான், அவனை குறித்து நான் சொல்ல போறதில்ல, லாசரை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட இதே ஒரு செய்தி எடுத்திருக்கலாம். ஆனா நான் அப்படியே விட்டுறேன். பாத்தீங்கன்னா தெய்வ பிள்ளைகளே, சோத்ரம், இந்த லாசரு பாத்தீங்கன்னா லாசரை குறித்து பாத்தீங்கன்னா எத்தனை கஷ்டமான வாழ்க்கை தன் வாழ்நாள் முழுவதும் வந்தாலும் அந்த கஷ்டங்களை சகித்து பரலோகத்துக்கு சென்று வந்தால் லாசர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எத்தனை கஷ்டம், எவ்வளவு கஷ்டம் வந்த போதிலும் அவன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம்தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவன் வாழ்க்கை முழுவதும் என்னது? முழுவதும் கஷ்டம்தான். வேதத்தில் சொல்லப்பட்ட அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அவன் மரிக்கிற வரையிலும் கஷ்டப்பட்டே வாழ்ந்தான். ஆனா கர்த்தர் துணையோடு வாழ்ந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் துணையோடு வாழணும், அது முக்கியம். என்னது? கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் துணையோடு வாழணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த உலகத்துல கஷ்டம் இல்ல,
அப்படின்னு கிடையாது. பாருங்க, இந்த லாசரு போல அனுபவம் உள்ள ஆட்கள் சில பேர் தான். கிறிஸ்தவத்துல எல்லாரும் இப்படி போல லாசரு போல இருந்தாதான் நீங்க பரலோகத்துக்கு வரணும்னு சொன்னார்னா ஒரு கிறிஸ்தவம் கூட இருக்க மாட்டேன். ஏன் பிரசங்கம் பண்ற நானும் இருக்க மாட்டேன். இதை தியானிக்கும் போது எனக்கு இது மாதிரி வேணாம் ஆண்டவரே, பரலோக ராஜ்யம் எனக்கு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை போல கொடுங்கப்பா நான் ஜெபம் பண்ணேன். இது போல கஷ்டப்பட்டு நான் பரலோகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரை, என்ன தானியேலை போல ஈசாக்கை போல எலியாவை போல அப்படி கொடுங்கப்பான்னு சொல்லி நான் ஜெபிச்சேன். பாருங்க தெய்வ பிள்ளைகளே, ஆனால் தெய்வ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பார்வையிலே இது ஸ்தோத்திரம் மிக அருமையானது. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இதை யாரும் விரும்ப மாட்டாங்க, ஆனால் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. யாரும் இதை என்ன பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ண மாட்டோம், நாம தாங்க மாட்டோம். ஆனா இந்த லாசரு குறித்து நீங்க பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரையிலும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவன் பட்ட கஷ்டங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அவன் எந்த மேன்மையை அனுபவிக்கவே இல்லை, எந்த நன்மையை அனுபவிக்கவே இல்லை. தீமைதான் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. அல்லேலூயா. பாஸ்டர், அதனால எனக்கு தீமை வரும், அதனால தான் நீங்க பிரசங்கம் பண்றீங்களா? நானே வேணான்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்படியும் பரலோக ராஜ்யத்திற்கு சிலரை ஆண்டவர் கொண்டு போகிறது உண்டு. ஆண்டவருக்காக என்ன வந்தாலும் சகித்து, ஏது வந்தாலும் சகித்து, எத்தனை போராட்டம், எத்தனை இல்லாம எத்தனை கஷ்டம் வந்தாலும் போராடி ஆண்டவருக்காக உறுதியாய் உத்தமமாய் நின்று ஆண்டவருடைய பிள்ளையாகவே வாழ்ந்தவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போகிறார் என்று ஒரு திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டவன் தான் இந்த லாசரு. கர்த்தர் துணையாய் கொண்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாமெல்லாம் புஷ்பாடம், காத்தடிச்ச பலூன், ஒரு சின்ன என்ன வரட்டுமே. அல்லேலூயா. என்னையும் தான் சேர்த்துக்கிறேன். நன்மை நடந்தா அப்படியே ஆஹா ஓஹோன்னு சொல்லுவோம் கர்த்தரை. தீமை நடந்தா பாருங்க, நான் செய்திக்குள்ள போற 2 குறிப்பிட்டதுனால டக்கு நான் கடந்து போயிடுறேன். பாருங்க, முதலாவது இந்த லாசருடைய வாழ்க்கையில எந்த ஒரு மேன்மை அனுபவிக்கல, எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கல. ஆனா அவன் கர்த்தர்கிட்ட போனான். ஆபிரகாம் மடியில இருந்தார், தேற்றப்படுகிற ஒரு இடத்திற்கு போனார். ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நடக்கிற காரியம் என்னன்னா, அவன் மரித்த உடனே நிம்மதியான ஒரு இடத்திற்கு போயிடுவான். ஒரு தாய் தேற்று பற்றுவது போல அவன் தேற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஆள் மரிக்கும் போது அவன் முகம் ஏன் பிரகாசமா மாறுது? இருள் பிடிச்ச முகமா அந்த கூட பிரகாசமா மாறிடு. ஏன் சொல்லுங்க? கிறிஸ்தவனுக்கு தான் நடக்குது அது. கிறிஸ்தவனுக்கு தான் அவன் மூஞ்சி இருளா போகுது. இந்துவானாலும் முஸ்லீம் ஆனாலும் கிறிஸ்தவனாலும் அவன் செத்த உடனே அவன் முகம் வந்து பார்த்தா முகம் அலட்சியா மாறிடு. கிறிஸ்தவனுக்கு மட்டும் இல்ல, பரிசுத்தவான்களுக்கு மட்டுமல்ல. ஏன் தெரியுங்களா? இந்த உலகத்துல அவன் விட்டு மறிச்ச உடனே ஒரு நிம்மதி அவனுக்கு வருது. நிம்மதி. இந்த உலகத்துல பட்ட பாடுகள் எல்லாவற்றை குறித்து இந்த பாடுகள் இருந்து அவன் விடுபட்ட உடனே அவனுக்கு ஒரு நிம்மதி வந்த உடனே அவன் முகம் மலர்ச்சியாய் மாறுகிறது, ஒரு ஆனந்தமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவனுக்கு அதை விட அதிகமா ஆனந்தமாய் மாறணும். முதலாவது பாருங்க, அவர் பட்ட கஷ்டம் பாருங்க. 20ஆம் வசனம் படிங்க, 16-20. லாசரு என்னும் பேர் கொண்ட போதும். முதலாவது யார்? அவன் தரித்திரர்.
தரித்திரன் சொன்னா ஏழைய விட தரித்திர ஏழைய விட ரொம்ப ஏழை. தரித்திரன் சொன்னா யாருங்க? ஏழைய விட ஏழை. பிரைஸ் லார்ட். பாருங்க, தரித்திரனுக்கு நீதிபதிகள் 10:4 படிச்சு பாத்தீங்கன்னா, அவன் செல்வந்தருக்கு எல்லாரும் நண்பர்கள் ஆவாங்களாம். ஆனா தரித்திரனுக்கு சிநேகித கூட என்ன பண்ணுவான்? விலகி போயிடுவானா. ஏன்னா இவனால எந்த பிரயோஜனம் இல்ல. பிரைஸ் லார்ட். எந்த பிரயோஜனமும் இல்லாம போனாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. தரித்திரனா இருந்தா கூட பரவாயில்ல. நான் நிச்சயமா நான் நினைச்சிருப்பேன், இவனுடைய நண்பர்கள்லாம் இவனை விட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க? ஒதுங்கிட்டாங்க. ஏழைய விட பரம ஏழை. தரித்திர. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் 20ஆம் வசனத்திலேயே 16:20 லூக்கா, லாசரு என்னும் பெயர் கொண்ட தரித்திரனும் இருந்தான். பற்கள் நிறைந்தவனாய். போதும் பாருங்க, பற்கள் நிறைந்தவனாய். பற்கள்னா என்னதுங்க? சரங்கு பிடிச்சவனா. நான் 6வதுல சொன்னல, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே. அந்த பையன் முழுவதும், உடல் முழுவதும் சரங்கு பாடிக்கொண்டிருந்தா இல்லையா? பாத்தீங்கன்னா, இந்த லாசரு சரீரம் முழுவதும் என்னது? நான் இன்னைக்கு உனக்கு வரோம் அப்படின்னு நான் சொல்லல. இப்படியும் ஆட்கள் ஆண்டவர் இருந்திருக்கிறாரு சொல்றாரு. இப்படியும் கஷ்டப்பட்டும் பரலோகத்துக்கு போனாங்கன்னு ஆண்டவர் சொல்லி எழுதி வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, உடல் முழுவதும் என்னன்னா பருக்கள், சரங்கு, சொறி, முழுவதும் கொப்பளங்கள். ஆளை யாரு வீட்டுல சாப்பாடுல? அல்லேலூயா. அதே 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, 21 துணிக்கைகளாலே பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். 3வது என்னதுங்க? சோறு இல்ல, சாப்பாடு இல்ல அவனுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பாடு இல்ல. லாசருக்கு என்ன இல்ல? சாப்பாடு இல்ல. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு வேளை சாப்பாடு எல்லாம் நம்ம பாருங்க பண்ற அக்கப்போர் இருக்குமே. ஐயோப்பா, பிரைஸ் லார்ட். சாப்பாடே இல்லப்பா. பிரைஸ் லார்ட். இவன் வியாதியில எங்க போய் சம்பாதிச்சிருப்பான்? யாரு இவனுக்கு வேலை கொடுத்திருப்பா? ஸ்தோத்திர. பிச்சை இவன் எடுக்க மனசு இல்ல. ஆனா இவன் என்ன பண்றான்னா, உணவு இல்ல, சாப்பாடு இல்ல. மேஜிலிருந்து விழுற துணிக்கைகளால் அதை நிரப்ப அவன் போடுற சின்ன சின்ன உணவுக்காக ஆசைப்படுறான். ஸ்தோத்திர. உணவு இல்ல வாழ்க்கையில, அவனுக்கு உணவு இல்ல. 4வது காரியம் பாருங்க, 16:20. வீடு இல்ல. சொல்லுங்க, வீடு இல்ல. அந்த ஐஸ்வர்யானுடைய வாசல் அருகே இருந்து. அப்படின்னா என்னன்னா, அவனுக்கு வாடகை வீடும் இல்ல, சொந்த வீடும் இல்ல, எந்த வீடும் கிடையாது. அந்த ஐஸ்வர்யவான் லாசரு, அந்த ஐஸ்வர்யவான் லாசரு, சரி ஐஸ்வர்யவான், அவன் வீட்டு வாசல் தான் அவன் இருந்தான். தங்க வீடு இல்ல.
அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு சொந்த வீடு இல்லைன்னா கூட ஆண்டவர் கிருபையினால ஒரு வாடகைக்காத வீடு இருக்கு. வாடகைக்கு வீடு எடுக்காத அளவுக்கு கர்த்தர் அந்த மனுஷன் வாடகை வீடு எடுக்கிற அளவுக்கு நமக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். மாசம் மாசம் வாடகை கட்டுற அளவுக்கு வீட்டை நமக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு சிலர் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து வீட்டுக்கு லீஸுக்கு எடுத்து இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அவன் அந்த அவனுக்கு வீடு வாசலே கிடையாது. சொந்த பந்தம் இருந்ததான்னு தெரியல, அது கூட இல்ல. அது ஒரு குறிப்பு எடுத்திருக்கலாம் பொழுது. சொந்த பந்தம் கூட இல்ல அவனுக்கு. இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? யாராவது ஒரு ஆள் இறக்கத்தை காட்டியிருப்பானா இல்லையா? இறக்கத்தை காட்டியிருப்பான். பையன் மாமா ஆச்சே, மச்சான் ஆச்சே, எங்க அக்கா பையனாச்சே, தங்கச்சி பையனாச்சே, இல்ல எங்க சித்தி பையனாச்சே, எங்க அண்ணன் பையனாச்சே, அத்தை பையனாச்சு, எதெல்லாம் ஒரு இறக்கத்தை பாராட்டி இருப்பாங்க. அது கூட பாராட்டி இருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா சரீரம் முழுவதும் வேதனை. அல்லேலூயா. எதை குறித்து அவன் கவலைப்படல. அந்த காலத்துல பாருங்க, கடைசியில 5ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, 5ஆம் காரியத்தை பாத்தீங்கன்னா 16:21. பசியை ஆற்ற ஆசையா இருந்தான், நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாயை விட கேவலமா இருந்த வாழ்க்கைங்க வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? சொல்ல ஒருத்தர் திட்டினா போதும், ஒரு திட்டினா போதும், நமக்கு வரும்போது ஆத்திரம். ஆனா இவன் வாழ்க்கை பாருங்க, இவனை மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லல, தவறா புரிஞ்சுக்காதீங்க. பாஸ்டர் எப்படி சொல்றாரு பொழுது, நீ இருன்னு சொன்னா இருக்க போறது இல்லை, நானும் அப்படி இருக்க போறது இல்லை. கர்த்தர் அப்படி நம்மளை விட மாட்டார். இவன் வாழ்க்கை பாருங்க, நாய் வந்து அவனை அசால்ட்டா நக்குது. நாயை துரத்த முடியல. நாயை விட கேவலமா சொல்லுவாங்களே, இவன் நாயை விட கேவலமானவன் சொல்றாங்கல்ல, அது போல நாயை விட கேவலமானவன் இவன். கேவலமானவன் நாயை இவனை கேவலமா பார்த்தது. நாயை கேவலமா பார்க்குது. பாருங்க, ஒரு மனுஷன் நாய் நக்க விடுமா? என்னதான் வியாதிக்காரனா இருந்தா கூட நக்க விட முடியுமா? அவனுக்கு சிறங்க அப்படியே நக்குது. எப்படி இதுல தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் அந்த லாசரு சகித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுவோமே. என்ன கஷ்டம் வரட்டும், என்ன பாடுகள் வரட்டும், என்ன சூழ்நிலை வரட்டும், எல்லாவற்றையும் லாசரு கர்த்தருக்காக சகித்தான். கர்த்தர் துணை கொண்டு சகித்து முடித்தான். அல்லேலூயா. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தரே என் துணையானே. கர்த்தரே அவருக்கு துணையா இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருமே கிடையாது, வீடு வாசல் இல்ல, சாப்பாடு இல்ல, உணவு ஸ்தோத்திரம் எதுவுமே கிடையாது. சொல்லுங்க என்னென்ன இல்ல சொல்லுங்க. அப்பல இன்னும் தியானிச்சா நிறைய கிடைக்கும். முதரம் அல்ல தரித்திரன். சொல்லுங்க தரித்திரன். இரண்டாவது வியாதி உள்ளவனாய் இருந்தான், பற்கள் நிறைந்தவனாய். மூணாவது உணவு இல்லாதவனாய் இருந்தான், பசி. மூணாவது. நாலாவது வீடு இல்லாதவனாய் இருந்தான். அஞ்சாவது நாயை விட கேவலமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு காரியம் சொல்றோம் பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தை வாழ்ற நாட்களிலே ஒருவேளை நீங்க நினைக்கலாம், கர்த்தர்கிட்ட வந்துட்ட எல்லாம் எனக்கு நல்லா நடக்கும். நடக்கும், கட்டாயமா நடக்கும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அவைகளிலே நாம் ஆண்டவரை துணையா கொண்டு செய்து முன்னு வரமா, அல்லது ஸ்தோத்திரம் அந்த லாசரை போல, சாரி அந்த ஐஸ்வர்யவானை போல நாம் கர்த்தரை விட்டு போறோமா? இவனும் யாரு? ஆபிரகாமின் யாரு? லாசருவும் ஆபிரகாமின் மகன் தான். ஐஸ்வர்யவான ஆபிரகாமின் மகன் தான். அல்லேலூயா.
ரெண்டு பேரும் ஒருத்தங்க தான். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நிறைய பேர் வர்றது இல்லைன்னா கிறிஸ்தவத்துல, அப்படி கிறிஸ்தவத்துல வந்தாலும் அவங்க வாழ்க்கை போலியான வாழ்க்கையா இருக்க காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்காக எந்த ஒரு பாடியும் சகிக்க வேணாம். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எந்த பிரச்சனை, இயேசுவை ஏற்றுக்கொண்டா நமக்கு பிரச்சனை. ஆனா தேவ பிள்ளைகளை இயேசுவை ஏற்றுக்கொண்டா பரலோக ராஜ்யம் கட்டாயமா உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம், கட்டாயமா உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இது இதுவரையிலும் இப்பேற்பட்ட ஆட்களை குறித்து நான் கேள்விப்பட்டது கிடையாது. இப்படி ஆண்டவருக்காக எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலை வந்தாலும் அதெல்லாம் சகித்து கடைசியா பரலோகத்துக்கு போன ஆட்களை குறித்து நான் கேள்விப்படவில்லை. அப்படி கேள்விப்பட்டு இருந்தாலும், வேதத்தில் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை பிறகு ஆசீர்வாதமாய் மாறியது யார்? தலை ஆட்டினா யோபு. இதை விட பெரிய கஷ்டம். ஆனா இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு தேற்றப்படுகிற ஒரு இடம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்களிலே ஆசீர்வாதம் இல்லாம, நன்மை இல்லாம, எந்த சூழ்நிலை சாதகம் இல்லாம நம்ம கஷ்டப்படுற நேரத்துல நம்ம நினைப்போம், ஆண்டவரே இந்த உலகத்திலே எனக்கு ஆசீர்வாதம் இல்லையப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல மாத்திரம் அல்ல, நாங்க உன்னை மேன்மையான இடத்துல கொண்டு போய் வைப்பேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர், நீங்க 19 20 வசனம் 22 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், பவுல் சொல்றார், படிக்க வேணாம், இப்படிப்பட்ட உபத்திரத்து வழியாக நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கடந்து போகணும் சொல்றாரு. ஒரு சில நேரங்களில் இப்பேற்பட்ட ஆட்களையும் அந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. ஆண்டவர் இப்பேற்பட்ட ஆட்களை குறித்து நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு அல்லேலூயா. கர்த்தர் துணையாய் சொல்லு. கர்த்தர் என் துணை, கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இது ஒரு விதிவிலக்கா எழுதி வச்சிருக்கிறார். நம்ம விதிவிலக்கா எழுதி வச்சிருக்கிறதுக்கு நம்ம இப்படி நினைக்கலாம், ஆண்டவர் கஷ்டம் வந்தாலும் ஆண்டவருக்காக நிற்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். நஷ்டம் வந்தாலும் ஆண்டவருக்காக நிற்பேன். பசி வந்தாலும் ஆண்டவருக்காக நிற்பேன். என்ன வந்தாலும் நிற்பேன். அப்போ ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்கோ என்ன, அதெல்லாம் அப்போ அந்த சம்பவம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அவருடைய ரத்தம், அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை, அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் வச்சிருக்கிறார். ஆண்டவருக்காக ஒரு சில பாடுகள் நமக்கு வரும்போது, பாடுகளாவே இல்லாம பாடு வரும்போது அதை சகிக்கிறவர்களா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ரோமர் 8:18 சொல்லுகிற, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ரெண்டாவது பாருங்க, டக்குன்னு கடந்து போயிடலாம். ரெண்டாவது முடிச்சிருவேன். ரெண்டாவது காரியம் யாரு சொன்ன? சிலுவையில் அறையப்பட்ட கல்லன். இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 42 43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, படி எடுத்து படி, உடைய ராஜ்யத்தில் வரும்போது 42ஆம் வசனம். சரி, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். எத்தியம்மா எத்தியா ஆண்டவரே ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா.
இந்த வாய்ப்பு கூட அநேகருக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த வாய்ப்பு அநேகருக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த வாய்ப்பு அநேகருக்கு என்ன பண்றது இல்ல, கிடைக்கிறது கிடையாது. பாத்தீங்கன்னா இவன் பாருங்க, யார் பாருங்க, அவனை யார் அதை கேட்கறது பாருங்க. நீங்க 39-40 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்ட இருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன், அதான் மற்றவன் அவனை நோக்கி, எந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஹல்லேலூயா. அவன் தான், மற்றவன் தான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். இவன் பாருங்க எந்த சூழ்நிலைன்னா, அந்த உலகத்துல வாழும்போது ஒரு திருடனாகவே வாழ்ந்தான், குற்றவாளியாகவே வாழ்ந்தான், குற்றம் செய்கிறவனாய், கொலை செய்கிறவனாய், தேவனுக்கு விரோதமானவனாக, திருடுகிறவனாய் வாழ்ந்தான். கடைசியில சிலுவையில அறையப்பட்ட உடனே இந்த பக்கத்துல ஒருத்தனும் அந்த பக்கம் ஒருத்தனும், இயேசு கிறிஸ்து நடுவிலும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த போது பாத்தீங்கன்னா, அதுல மற்றவன் தான் என்ன பண்றான்னு சொன்னா, ஸ்தோத்திரம் என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அவனும் இதுக்கு முன்ன சிலுவையில் இருக்கும் போதே அவனும் என்ன பண்ணானா, ஆண்டவர் திட்டிக்கிட்டு தான் இருந்தான். யாரு? மற்றவனும் திட்டிக்கிட்டு தான் இருந்தான். 27:44 மத்தேயு 27:44 பாத்தீங்கன்னா, 2 கல்லரும் 2 குற்றவாளிகள் என்ன பண்றாங்க, ஆண்டவரை படிங்க. ரெண்டு பேரும் நிந்தித்தானுங்க. 2 கல்லனும் என்ன பண்ணா சொல்லுங்க? 2 கல்லனை நிந்திச்சான், ஒருத்தன் கிடையாது, 2 பேரும் நிந்திச்சான். ஆனா திடீர்னு பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவனுடைய பிள்ளைகளே, இது அபூர்வமான ஒரு காரியம் நான் நினைக்கிறேன். ஒரு சில நேரங்களில நம்முடைய வாழ்க்கை, நம்ம குடும்பத்துல கூட பாத்தீங்கன்னா நல்லாதான் இருப்பான், கடைசி வரல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனா இருப்பான். கடைசி ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை காணப்படும். ஆனா கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இயேசுவை ஏற்றுக்கொள்றது உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. கடைசி நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறது உண்டு. நான் இப்படி நினைக்கிறேன். நான் எப்படி நினைக்கிறேன்னா, ஸ்தோத்திரம், நான் எப்படி நினைக்கிறேன்னா, இதை நான் எப்படி சொல்றது, காலம் முழுசும் ஆண்டவரை குறித்து சொல்லியும் கேட்காதவன் கிடையாது இவன். திடீர்னு அப்பதான் இயேசு கிறிஸ்துவை கேட்டு, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, சிலுவை தான் கேள்விப்பட்டு, அவர் தான் பரலோக ராஜ்யம் தர முடியும்னு ஏற்றுக்கொண்டான். இல்ல முன்ன அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டானான்னு தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இல்ல ஒருவேளை காலம் முழுசும் ஆண்டவரை குறித்து சொல்லி 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 கடைசி நேரத்துல, சாவர நேரத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானா தெரியல. ஏற்றுக்கொண்ட அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா நான் தெரியல. ஆனா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? கிடைக்குமா கிடைக்காது? அந்த நேரத்துல இவனுக்கு வாய்ப்பு கிடையாது. சிலுவையில ஞானசன் எடுக்கிறதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பு இல்ல. ஆனா மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ சொல்லி சொல்லி அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம கடைசி வரல அப்படியே வாழ்ந்து 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 கடைசி நேரத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளி இப்பயாவது பரலோக ராஜ்யத்துக்கு போலான்னு சொல்லி அந்த நேரத்துல அவங்க அறிக்கிறாங்களான்னு தெரியல. அப்பேற்பட்ட ஆளுக்கு கிடைக்குமான்னு தெரியல. அல்லேலூயா. எப்படியோ கத்தர் பார்த்து கொண்டான். ஆனா இவன் பாத்தீங்கன்னா அந்த கல்லனை திட்டுறான். டேய், திடீர்னு ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில கூட, ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ள திடீர்னு ஒரு மாற்றம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. சரி, அப்ப பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே, இந்த
கல்லனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சான் பார்த்தீங்கன்னா 23:40 படிங்க. லூக்கா 23:40. அவனை நோக்கி பாருங்க, முதல் அவன் செய்யற மற்றவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் அப்படின்னு அவனை சொல்றான். அவன் உணரல ஆக்கினை எப்படி வந்ததுன்னு உணரல. அவன் ஆக்கினை எப்படி வந்ததுன்னு உணரல. அவன் இவன் என்ன பண்றான்னா உணர்றான். இந்த ஆக்கினைக்கு உட்பட்டு இருந்தோம் அப்படின்னா என்னன்னா உணர்வு இல்ல இறுதி. சொல்லுங்க பார்க்கலாம். உணர்வுள்ள இறுதி. உணர்வுள்ள இருதயம் தான் தேவ பிள்ளைகளே. ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு வர வைக்கிறது என்னன்னா உணர்வுள்ள இருதயம் தான். முதல்ல உணர்றான். உணர்வு இல்லைன்னு ரோமர் 1:21 சொல்ல, உணர்வு இல்லாத இருதயம் இருள் அடைஞ்சு போயிடும். ஆனா உணர்வுள்ள இருதயம் என்ன ஆகும்னு சொன்னா ஸ்தோத்திரம், அப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கும். ஓ, இந்த பிரச்சனை, அல்லேலூயா, இந்த சிலுவைக்கு காரணம் எது? நான் செய்த குற்றம், திருட்டுத்தனம், திருடன், அவளை கொலை செஞ்ச, இதுதான் உணர்ந்தா. தண்டனை உணர்ந்தா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சங்கீதம் 49:3 சொல்லுகிறது, என் இருதய உணர்வை தியானிக்கும். அப்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் சிலுவையில என்ன பண்ணிட்டானா, அந்த அறையப்பட்டு இருந்த போது அவன் ஒருவேளை ஆண்டவர் திட்டிக்கிட்டே இருந்தாலும் அவன் என்ன பண்ணானா யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் உணர்வை உணர ஆரம்பிச்சுட்டான். ஆஹா, இதெல்லாம் வர காரணம் என்ன? அல்லேலூயா. அப்போ நான் மாறக்கூடிய வேலை வந்து விட்டது என்றதான ஒரு உணர்வு வந்துடுச்சு அவனுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆண்டவர் அதான் 14:2 சங்கீதத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, மனுபுத்திரனை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்கினார். அல்லேலூயா. முதல் உணர்வு சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்குள்ள அவன் ஆக்கினுக்கு உட்பட்டு உணரல, ஆனா இவன் உணர்றான். இரண்டாவது அதே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு 23:40, இந்த ஆக்கினைக்கு உட்பட்டு இருந்தோம் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு அல்லேலூயா நல்லா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. தேவ பயம் சொல்லுங்க. தேவ பயம், தேவ பயம். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தேவ பயம் எப்படி வரணும்? ஒரு சில பிரச்சனைனா தேவ பயம். பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணா தேவனுக்கு பயப்படணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவனுக்கு பிரச்சனை வந்தவன என்ன பண்ணா தேவனுக்கு பயப்படாம கடின இருதயப்பட்டானா? தேவனுக்கு பயந்தான். அல்லேலூயா. இதெல்லாம் நடந்தது. நீதிமொழிகள் 19:23 படிங்க. அது அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். முடிஞ்ச போச்சு, அவ்வளவுதான். 23 சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படணும். ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14:27 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிக்கு தப்பலாம். இவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் வந்துடுச்சு. வந்த உடனே அதனால மரண கண்ணிக்கு தப்பிட்டான். பாதாளமான மரணத்திற்கு என்ன பண்ணிட்டாரு? இவரு தப்புவிக்கப்பட்டான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தேவ பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆதியாகமம் 22:12 ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன். பிரசங்கி 8:12 சொல்லுகிறது,
தீமை செய்கிறவனை காட்டிலும் நன்மை செய்கிறவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் தான் நன்றாய் இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவனுக்கு பயப்படுகிறவன் நன்றாய் இருப்பான். சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாய் இருப்பான், நன்றாய் இருப்பான். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா இருப்பான். நீ அறிக்கை இடாம அப்படியே உட்கார்ந்து நேரு புடிச்சு வச்ச புளியார் மாதிரி அறிக்கையிடுங்க. புளிச்சு வச்ச என்னது களிமண். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அறிக்கை சொல்லுங்க. தேவனுக்கு பயப்படுறவன் நல்லா இருப்பான். நான் நல்லா இருப்பேன், நல்லா இருக்கிறேன். ஸ்தோத்திரம். மூணாவது லூக்கா 23:41 படிங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மூணாவது பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றானா, தன்னை குறித்து அவனை குறித்து சொல்ற. நாம சும்மா சிலுவைக்கு வரல. அவர் உலகத்தின் பாவத்துக்காக வந்தார். அவர் ஒன்னும் செய்யல. அவர் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி, வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி. அவர் எந்த ஒரு பாவம் செய்யாம பாவிகளுக்காய் மரிக்க சிலுவைக்கு வந்தாரு. ஆனா நாமோ சிலுவை தண்டனைக்கு சிலுவையில் தண்டிக்கப்படுகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா. என்னது ஒப்புக்கொள்றான். சொல்லுங்க ஒப்புக்கொள்றான். சொல்லுங்க ஒப்புக்கொள்றான். சொல்லுங்க என்ன சொல்றான்? ஒப்புக்கொள்றான். சிலுவையை ஏற்றுக்கொள்றான். அதை ஒப்புக்கொள்றான். ஆமா சரிதான். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஒப்புக்கொள்றான். நீதிமொழி 28:5 படிங்க பார்க்கலாம். டக்குன்னு கடந்து போயிடலாம், அவ்வளவுதான், முடிவு போகுது. நீதிமொழிகள் 28:5. துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். சொல்லுங்க. துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். நாம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம் இல்லையா அப்படின்னு இவன் அறியறான். அந்த துஷ்டர் என்ன பண்ணல? நியாயத்தை அறியல. அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஒரு சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில கஷ்டங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை அவனை போல அந்த கஷ்டத்தை ஆண்டவர் திக்காம அவனுக்கு அந்த நிலைதான், அந்த கஷ்டத்தை அவனை திக்காம அவனை அப்படியே பரலோகத்தை எடுத்துக்கொண்டார். அதுதான் அவனுடைய கதி, அதுதான் அவனுக்கு தீர்வு. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. ஒரு சில நேரம் கஷ்டம் வரும்போது கஷ்டத்திற்கு நிச்சயம் தீர்வு ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். கொடுப்பாரு கிடையாது, கொடுக்கிறார். சொல்லுங்க, கொடுக்கிறார். நிச்சயம் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே இத்தனை வருஷத்துல எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள் எல்லாவற்றையும் சகித்து இந்த மட்டும் நம்ம இங்க இருக்கிறோன்னா ஆண்டவர் உதவி செஞ்சதுனால்தான். இல்லைன்னா நிச்சயமா என்ன பண்ணிருக்க மாட்டோம். எத்தனை பேர் கத்தரை விட்டு ஓடி போனது போல நாம ஓடி போயிருப்போம். சிலுவையிலிருந்து பிச்சுக்கிட்டு ஓடி போயிருப்போம். என்ன செய்யணும்? 10:4 பிரசங்கி 10:4 சொல்லுகிறது. என்ன சொல்லுது பாருங்க. இணங்குதல் பெரிய குற்றங்களை இணங்கி போனோம். என்ன பண்ணுங்க? இணங்கி போங்க. இணங்கி போனோம். 8:3-4 சொல்லுகிறது. பிரசங்கி 8:3-4 சொல்லுகிறது. பொல்லாத காரியத்திலே பிடிவாதமா? சொல்லுங்க, பிடிவாதமா நில்லாதே. ஒப்புக்கொள்ள வேண்டிய காரியங்களை ஒப்பு கொடுத்து போயிட்டே இருக்கணும். நம்ம ஒரு பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொன்னீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் தான் யாரு?
மூடனும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சாதிக்கிறதா சாதிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு ஆளுகிட்ட பார்த்து நாங்க சொல்றோம், ஐயா ஆபிரகாம் தான் விசுவாசிகள் தகப்பன் வேதம் சொல்லுதியா? இல்ல இல்ல, யார் தான் தகப்பன்? விசுவாசிகள் தகப்பன் சொல்றாரு. நோவா தான் ஆபிரகாமின் தகப்பன் சொல்றாரு. அப்ப நாம போய் என்ன, வேதமே சொல்லுதியா விசுவாசிகளுக்கு தகப்பன் ஆபிரகாம் தானே? அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது, விட்டு போய்கிட்டே இருக்கணும். ஒரு ஆளுகிட்ட பார்த்து சொல்றேன், ஞானசாமி எடியான்னு சொல்றேன். இல்ல, எனக்கு அவரு சொல்ல, அவ்வளவு பெரிய ஊழியக்காரர் சொல்ல, அவரு சொல்ல பைபிள் சொல்லுதியான்ற. நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. பைபிள் சொல்லுதுன்னா விட்டுறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒப்புக்கொண்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்புக்கொண்ட உனக்கு நிம்மதி சொல்லுங்க. ஒரு சில நேரங்கள்ல மற்றவங்களை பார்த்து அவங்களுக்கே நல்லது நடக்குது, எனக்கே நல்லதுன்னா நீ ஒப்புக்கொண்டுக்க. நீ அவங்கள காட்டிலும் தாழ்ந்த ஆள் கிடையாது. அல்லேலூயா. அவளை காட்டில மேலான ஆள் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதனால தேவ பிள்ளைகளை மற்றவங்களை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்காதீங்க, இது பண்ணிக்காதீங்க. 4வது காரியம் பாருங்க, அவனுடைய காரியம் 42-43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். ஹல்லேலூயா. பரதேசியில் இருப்பாய். பாருங்க, இவனுக்குள்ள விசுவாசம் வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு? விசுவாசம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. என்ன வந்துடுச்சு? விசுவாசம் உள்ளவனா மாறிட்டான். ஏன்னா பரதேசிக்கு கொண்டு போகக்கூடியவர், பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடியவர் யாருதான்? இயேசு மட்டும்தான். அதனாலதான் சொல்றார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன் சொல்லி இருக்கிறாரு. அப்ப அந்த வாசஸ்தலத்துக்கு போறதுக்கு யார் வழினா? இயேசு கிறிஸ்து மட்டுமே வழி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. வேற எந்த வழியும் கிடையாது. இவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு நான் போக வேண்டும் என்று சொன்னால் என் பக்கத்திலே அந்த வழி இருக்கிறது. அந்த வழியை விசுவாசிக்க வேண்டும். அவர் அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஒரு வழி இருக்கிறது. இயேசு மட்டுமே அந்த வழி. இயேசு மட்டுமே வழி. பக்கத்துல இருக்கிற நம்பினா ஒண்ணுமே நடக்காது. அவனை நம்பினா அவனோடு கூட சேர்ந்து நானும் நரக ஆக்கினைக்கு போக வேண்டும். என் பக்கத்தில் இயேசு இருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி நான் பார்க்க வேண்டும். அவரை நான் விசுவாசிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவரை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு மனுஷனை கொண்டு போக முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்தான் இந்த உலகத்திலே நமக்காக வந்து மரித்து, ஒவ்வொருத்தருடைய பாவத்துக்காக மரித்து, ஒரு ஆட்டை போல ஒரு ஆடு தன்னுடைய எல்லாரும் பாவம் செய்தனுடைய கையை அந்த ஆட்டு மேல வச்சா அந்த ஆளுடைய பாவத்தை அந்த ஆடு சுமக்கிறது போல உலகத்தினுடைய எல்லாருடைய பாவத்தின் பிதாவாகிய தேவன் அவர் மேல் சுமர பண்ணி எல்லாருக்காக மரிக்க வைத்து எல்லாருக்காக ரத்தம் சிந்த வச்சு எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்து இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாம்சத்தினால் அல்ல, மனுஷத்தினால் அல்ல, தேவனால் பிறந்தவர்களாக நம்மை மாற்றி, அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற்றி இருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறிட்டார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகபடி அதிகாரம் கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அவனுக்கு பக்கத்திலே தெரிஞ்சு போச்சு. இப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே.
இந்த வார்த்தை கேட்டவன் உடனே அவனுக்குள்ள என்ன வந்துடுச்சுன்னா ஒரு புது விசுவாசம் வந்துடுச்சு. நம் பாவத்தை மன்னிக்க கூடிய ஒருவர் நம் பக்கத்திலே உட்கார்ந்து நம் பக்கத்திலே நம்மோடு கூட தேவ ஆட்டுக்குட்டியாய் தொங்கிக் கொண்டு இருக்கிறார், அவரிடத்துல போவோம் என்று சொல்லி அவரிடத்துல வந்து அவர் மேல விசுவாசம் வச்சு அவர் மேல விசுவாசித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவன் விசுவாசித்தபடினால் இவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவனை தெரிந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி தகப்பனே. விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான் அவன். நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கட்டும்பா. கடைசியா நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதே நீங்க 42 23 அதிகாரம் 42 43 42 மட்டும் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். 43 சொல்லுது, இயேசு அவனை நோக்கி, நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அல்லேலூயா. 5வது பாத்தீங்கன்னா ஜெபம். சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து. ஜெபம். இவனுடைய ஜெபத்துக்கு அடுத்த நிமிஷத்திலே பதில். என்னது? இவருடைய ஜெபத்துக்கு அடுத்த நிமிஷமே பதில். சிலுவையில 3 பேர் அறியப்பட்டிருந்தாங்க. அதுல ஒருத்தன் ஜெபிக்கவே இல்லை, 2 பேர் ஜெபிச்சாங்க. யாரு? இந்த கல்லனும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஜெபிச்சாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜெபிச்சாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியோ. ஜெபம் தானே. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனை வர நேரத்துல இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறது கிடையாது. விசுவாசிகளை உண்மையாலுமே இயல்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பைபிள் தூக்கிட்டு வரப்பார், அதுதான் ஜபம். இன்னைக்கு வந்து உட்கார்றப்பார், அதுவும் ஜபம்லாம் முடிஞ்சதுக்கு பிரசங்கத்துக்கு தான் வருது, பாதி ஆராதனைல வருது. ஜபம் சொல்லுங்க, ஜபம் பண்ணுங்க. என்னது ஜபம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஜபம் பண்றான் அவன். சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஜபத்துக்கு உடனே பதில். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவர் சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஜபம் அவசியம். சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்துக்கு போறதுக்கு ஜபம் அவசியம். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2 காரியத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். லாசரு அவன் வாழ்க்கை, நீங்க சொல்லுங்க என்ன செஞ்சான்னு நீங்க சொல்லுங்க சொன்னாரு. திருப்பி சொல்ல முதல்ல அவன் எப்பேற்பட்டவனா இருந்தான்? தரித்திரனாய் இருந்தார். 2வது பற்கள் நிறைந்தவனாய். நீ உணவு இருக்கல உனக்கு, நீ அப்படியே நீங்க எல்லாம் சொல்லுங்க. உணவே இல்லை, உணவு இல்லாதவனாய், வீடு இல்லாதவனாய், நான் எவ்வளவு கேவலமா இருந்தா, ஆனா பரலோகத்துக்கு போயிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல நம்ம எப்படி இருந்தாலும் சரி, ஒன்றே மனதில் உண்டு நினைவில் சென்றே பரனை கண்டிடுவே, எந்த நேசுவே உந்தன் நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. 2வது யாரு? சிலுவையில் அறையப்பட்ட மற்ற கல்லன். ஓர் அல்லேலூயா சொல்லுமே. அவன் முதல் உணர்கிறான். சொல்லுங்க, உணர்கிறான். 2வது தேவனுக்கு பயப்படுகிறான். 3வது அதான் பண்றீங்க தெரியல, ஒப்புக்கொண்டான். 4வது விசுவாசம் உள்ளவனா இருந்தான். 5வது ஜெபித்தான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எல்லாம் எழுந்திருப்போம்.